ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி 2025 பற்றியது. இருந்தாலும் இதற்கூடவே நான் சனி பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது. இந்த 2025ங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது, எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல், கிரகங்கள் என்னதான் நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே கிரகத்திற்குள்ளார தான் வருது. ஆனால் அதை நம்ம எண் கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் இப்போ நம்ம பிளானட்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது தான், உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண். ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது. அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். அது பற்றின ஒரு இலவச குறிப்பை உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன், எண்கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. மிதுன ராசிக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார தானே வரவே செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்குள்ளாரே பிரவேசம் பண்ணுறாரு. ஜென்ம குருவாக இருக்க போகிறார். பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்போது சில பேர் பயமுறுத்துவாங்க, இது பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிடும், குரு நின்ற இடம் பாழ் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருங்கிறவர் முழு சுபர். அவர் குரு முழு சுபராக இருக்கும் பொழுது நன்மைகள் கம்மியாக செய்கிற இடத்துக்கு வேணால் அவர் போகிற ஒழிய கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிதாக செய்து விட மாட்டார். அதே சமயத்தில் இப்போ சனி பெயர்ச்சியும் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அப்போ சனி எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்ம சனியாக உங்களுக்கு வரார். 78% வரைக்குமே அவருமே உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனால் நீங்கள் ஒரி பண்ணாமல், ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இடம் நகருதுங்க. இதில் 4 கிரகங்கள்னு நான் சொல்லும்போது ராகு கேதுவை நான் பிரித்து சொல்கிறேன். நீங்கள் அது ஒரே செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது குரு சனி இத்தனை கிரகங்களுமே பயிற்சி ஆகுது. அதில் ராகு கேதுவெல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ இந்த 2025 நம்ம ஒட்டுமொத்தமாக தான் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பார்த்து பலன் சொல்லணும். ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து நீங்கள் உங்களை மொத்தமாக ஒழிச்சிரும் அல்லது உங்களுக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய யோசிக்க வைப்பார், சில நேரங்களில் குழப்புவார். ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு விடை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு குட்டையை நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் தான் தெளியும்பாங்க. அது மாதிரி கலங்கின குட்டை தெளியக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதே குருவே பண்ணி தருவார் உங்களுக்கு. நீங்கள் ஒரே ஒரு முயற்சி மட்டும் நீங்கள் எடுக்கணும் உங்கள் சைட்லேருந்து. பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு, இப்போ பாம்பன் சுவாமிகள் சந்நிதி இருக்குது, ரமண மகரிஷியோடைய சந்நிதி இருக்குது, அது மாதிரி பழமை வாய்ந்த காஞ்சி பெரியவர், சந்திரசேகரேந்திர பெரியவர், அவங்களுடைய சந்நிதிக்கு நீங்கள் போகும்போது, பிருந்தாவனத்துக்கு போகும்போது உங்களுக்கு குருவோடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்தை பெரிய அளவுக்கு யோகம் பெற செய்வார் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது.
அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நல்ல இடங்களை அவர் வந்து பார்வை செய்வதால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம்தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் வந்து துலாமை பார்க்கிறார், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அது வந்து உங்களுடைய ராசிக்கு மூல திரிகோண ஸ்தானம். அது வந்து அந்த இடத்துலலாம் வந்து குருவோடைய பார்வை விழும்போது உங்களுக்கான நன்மைகள் பெருகும், தீமைகள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வப்போது தடைகளாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு ஒரு விஷயத்தை தட்டி பறிக்காது, உங்களை வந்து சிக்கலில் மாட்டி விடாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே ஒரு பாயிண்ட் சொன்னேன், குரு வந்து முழு சுபர். அவர் வந்து நன்மைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்துவாரே ஒழிய காலம் தாழ்த்துவாரே ஒழிய தராமல் போக மாட்டார்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் விழுறதுனால பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இமீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம், இப்போ நிற்க போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும், இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க, ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க. அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது, பெயரினுடைய எண் என்ன, அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது, அதற்குரிய குணங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும், இனிஷியலோடு தான் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொது பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன். பெயர் நல்லா இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். பெயர் சரியில்லை, பெயர் எண்ணிலையும் திருத்தம் பண்ணணும், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திருத்தம் பண்ணணும், பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும், சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது, எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது, சுக்கிர பயிற்சி, இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன். நன்றி, வணக்கம்.